அவங்களை எப்படி வாதிப்பாராம் அவரு? அவர்கள் காலூன்றி நிற்கையிலும் அவர்களுடைய சதை அழிந்து போகும். நிற்கும் போதே அவன் உடம்புல இருக்கிற சதையெல்லாம் அப்படியே அழுகி போயிடும். அப்படிதான் பைபிள்ல சொல்லியிருக்குங்க, நான் சொல்லல. அவர்கள் கண்கள் தங்கள் குழிகளிலே கெட்டு போகும். கண்ணே இருக்காது. இதெல்லாம் தான் சினிமாலெல்லாம் காமிக்கிறாங்கல்ல, நிஜத்துல பாப்பீங்க. அப்படியே கூட்டம் கூட்டமா சண்டை போட வருமா, கண்ணு இருக்காது, குழி மட்டும் இருக்கும், சதை அப்படியே அழுகி விழுந்துரும், மாம்சம். இந்த மாதிரி யுத்தம் பார்த்திருக்கீங்களா ஹீரோ? இது எல்லா ஹாலிவுட்டோடையும் பயங்கரமான ஹாரர் மூவி. பின்னாடி ஸ்கிரீன் தெரியுதா? ஹாரர் மூவி பாக்குறீங்களா? ஒரு அரசாட்சியை அமைக்கணும்னு வரும்போது அவர் செய்யறதெல்லாமே டைரக்டர் சொன்னதான் செய்யறாரு. ஆனாலும் மக்கள் மனதில் இருக்கிற ஒரு நம்பிக்கைன்னா, இப்படி நன்மை செய்கிறவராக நல்லவராக காட்டப்பட்ட இந்த ஹீரோவே ஒரு வேளை நாட்டை ஆள வந்தால் அதை போல ஒரு நன்மை செஞ்சா நல்லா இருக்கும் இல்லையா அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்க. புரியுதா உங்களுக்கு சைக்காலஜி? ஹீரோனா தீமைக்கு விரோதமா தான் இருப்பாரு, அவர் தீமை செய்ய மாட்டாரு. அட்லீஸ்ட் இவராவது மக்களுக்கு நன்மை பயக்கிற ஒண்ணு செஞ்சிட மாட்டாராங்கிற ஒரு நம்பிக்கை அவர்களுக்குள்ள வர்றதுனால அவரை அடுத்து என்ன பண்றாங்க, எதிர்பார்க்கிறாங்க. இவர் இந்த ராஜா, இவர் வரும்போது இவருக்கு எந்த ப்ரொடெக்ஷனும் தேவையில்ல. இவர் தனி ஆளா, ஒத்த மனுஷனா, ஒரே ஒரு ஆளா நின்று தீமைகளை அகற்றுவார். பொறுமையா இருக்கிறேன் பாக்குறாரு. 2000 years பொறுமையா இருக்கிறாருங்க. எங்க பாருங்க, 2000 years பொறுமையா இருக்காருங்க. எதுக்கு பொறுமையா இருக்காருன்னா, பொறுமையா மட்டும் இல்லைங்க, அடக்கிட்டு இருக்காருங்க, செய்வாரு. எங்களுடைய எதிர்பார்ப்பு, நாங்களும் ஒரு ஹீரோ தான் எதிர்பார்க்கும். ராஜரிகமான ஒரு ஹீரோ வராரு, பராக்கிரமசாலியா வராரு. ஃபர்ஸ்ட் வந்தப்ப சாந்த குணமுள்ள ராஜாவாக வந்தவர் இப்பொழுது ராஜாதி ராஜனும் கர்த்தாதி கர்த்தருமாக தீமைகளை பூமியிலிருந்து அகற்றிவிட வருகிறார். பொதுவாகவே மக்களுக்கு தெரியும், இவருக்கு வயசாயிட்டுன்னு தெரியும், இவர் டூப்பு போட்டுதான் சண்டை போடுறாருன்னு தெரியும், இவர் விக்கு வச்சிருக்கிறான்னு தெரியும். ஆனாலும் அவருடைய ரசிகர்களுக்கு அவர் மேல ஒரு நம்பிக்கை. ஏன் ஒரு ஹீரோவை பிடிக்குதுன்னா, மக்களுக்கு பிடிக்குதுன்னா, ஹீரோனாலே கெட்டவனை அழிச்சிடுவார். ஒரு வில்லன் ஒருத்தன் இருப்பான், அவனை எப்படியாவது இவர் ஜெயிச்சிருவாரு, இல்ல கொன்னுடுவாரு, இல்ல கடைசியில பழைய படங்கள் மாதிரி போலீஸ்லயாவது ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவாரு. சோ தீயவன் ஒருவனுக்கு முடிவை உண்டாக்குகிறாரே, அவர் தான் ஹீரோ. இன்னும் தியேட்டருக்குள்ள இருக்கவங்க எல்லாம் நல்லவன்னு சொல்ல முடியாது. தியேட்டருக்குள்ள இருக்கிறவனே பல அக்யூஸ்ட்லாம் இருப்பான். அவன் அக்யூஸ்டாவே இருந்தாலும் அவனுடைய நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஹீரோனா அவனுடைய ஹீரோ வந்துட்டாருன்னா எப்படி வில்லன் அவர் அடிச்சு கொண்டுடுவாரு, ஜெயிச்சிருவாரு. ஆனா இங்க ஒருத்தர் வரப்போறாரு, இவர் தான் நம்ம ஹீரோ. இவருக்கு ஃபேன்ஸ் உலகம் ஃபுல்லா இருக்கிறாங்க. வெளிப்படுத்துற விசேஷத்துல பாத்தீங்கன்னா கவுண்ட் பண்ண முடியாதுன்னு இருக்கு. ஏன்னா நம்ம ஹீரோவுக்கு 33 வயசு தான், உயிர்த்தெழுந்து மகிமையுள்ள சரீரத்தோட போயிருக்காரு. திருப்பி வரும்போது அதே 33 வயசுல தான் வருவார். ஏஜ் ஆயிருக்காது அவருக்கு. அவருக்கு டூப்பு தேவை கிடையாது, அவருக்கு விக்கு தேவை கிடையாது. இன்னும் சொல்ல போனா அவர் பராக்கிரமசாலி, உண்மையான வல்லமை உள்ளவர். அவர் கால்கள் 2 வெண்கல பாதங்களை போல இருக்கிறதாம், முகம் சூரியனை போல இருக்கிறது, அவர் தலை தங்கமயமாய் இருக்கிறது, அவர் கண்கள் அக்னி ஜுவாலை போல இருக்கிறது. இப்படி ஒரு ஹீரோ. இந்த ஹீரோ உண்மையிலே மலை மேல நிற்கும் போது அங்க ஒரு டூப்ளிகேட் மலை இல்ல, நிஜமாகவே ஒளிவ மலை 2ஆய் பிளக்கும். சங்கீதம் 102:15 கர்த்தர் சீயோனை கட்டி தமது மகிமையில் வெளிப்படுவார். இதான் நம்ம பார்த்து வருகிறோம். சுருக்கமாக மறுபடியும் எல்லாத்தையும் சொல்லிட்டு நான் வேகமாய் மற்ற காரியங்களுக்குள் போக விரும்புகிறேன். சியோன் என்பது தேவனுடைய வாசஸ்தலமாக இருக்கிறது. சியோன் என்பது தேவன் ஆளுகை செய்கிற இடமாக இருக்கிறது. சியோன் என்பது தேவனுடைய நகரமாக இருக்கிறது. சியோன் 3 இடங்களில் காணப்படுகிறது. ஒன்று பரலோகத்தில் காணப்படுகிறது, 2வது எருசலேமில் காணப்படுகிறது, 3வது சபையில் காணப்படுகிறது. அதற்கு பிறகு சியோன் என்று வரும்போது அங்கே முக்கியமான காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சியோனின் மகிமை. சியோனில் தேவன் மகிமை படுகிற இடம். சியோன் அப்படின்னா சபை, எருசலேம், இதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா தேவன் மகிமைப்படுகிற இடம். அங்க கர்த்தருக்கு மகிமை செலுத்துவது ரொம்ப முக்கியம். அதுதான் 2 வாரமா நான் காமிச்சிட்டு வந்துட்டு இருக்கேன். இன்னைக்கும் அடுத்த வாரமும் அதனுடைய உச்சக்கட்டத்துக்கு போகிறோம். ஏன் கர்த்தருக்கு மகிமை செலுத்தணும்னு சொல்லி இல்லையா? போன வாரம் என்ன முக்கியமாக பார்த்தோம்? சியோனுக்கு ஒரு எதிரி இருக்கிறான் என்று சொல்லி பார்த்தோம். சியோனின் எதிரி அவன். இவன் 3 இடங்களுக்குமே அவன் எதிரியா இருக்கிறான். பரலோகத்தில் இருக்கிற வாசஸ்தலத்துக்கும் எதிரியா இருக்கிறான், எருசலேமுக்கும் அவன் எதிரியா இருக்கிறான், சபையாகிய உங்களுக்கும் எனக்கும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கும்
இவன் விரோதியாக இருக்கிறான் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. ஹல்லேலூயா. ஓகே, விரோதியை பார்த்துட்டோம், சியோனை பற்றி கொஞ்சம் ஓரளவு நல்லா புரிஞ்சுக்கிட்டோம், மகிமையை பற்றி கொஞ்சம் தான் பார்த்தோம். இந்த வாரமும் அடுத்த வாரமும் அந்த மகிமையோட முக்கியத்துவத்தை பார்க்க போகிறோம். இந்த செய்தியில் நான் எப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு நல்ல செய்தி, அதே சமயத்தில் தேவனுடைய பிள்ளைகள் சபைக்கு இதை ஒரு எச்சரிப்பின் செய்தின்னு கூட சொல்லலாம். எச்சரிப்புனா நல்ல ஒரு எச்சரிப்பு, பயமுறுத்துக்கிற எச்சரிப்பு இல்லை, நல்ல ஒரு எச்சரிப்பு. என்ன நான் எப்படி இதை ஆரம்பிக்கிறேன்னா, இன்னைக்கு நம்ம இயேசு கிறிஸ்துவின் வருகை பற்றி கிறிஸ்தவர்களுக்கு, தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு எல்லாருக்குமே ஒரு விசுவாசம் இருக்குது, ஆண்டவருடைய பிள்ளைங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு சந்தோஷம் இருக்குது, நம்பிக்கை இருக்குது. ஆனால் இவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, அது ஏதோ ஒரு இனிமேல் வந்து அது நடக்க போகிற ஒன்று, இயேசு கிறிஸ்துவின் வருகைங்கிறது ஏதோ இனிமேல் தான் வந்து நடக்க போகிற ஒன்று அப்படின்னு இவங்க நினச்சிக்கிறாங்க. உலகத்துக்கு அது சரி, உலகத்தை பொறுத்த வரைக்கும் இனிமேல் தான் வந்து அது நடக்க போகிற ஒன்று இயேசு கிறிஸ்துவின் அரசாட்சி. ஆனால் சபையாகிய உங்களுக்கு எனக்கு என்ன தெரிஞ்சிருக்கும்னு கேட்டிங்கன்னா, அது ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கிற ஒன்று. See, we are going to experience something which is already we are experiencing. ஏற்கனவே எதை நாம் அனுபவித்து கொண்டிருக்கிறோமோ அதனுடைய பூரண மகிமையை தான் அனுபவிக்க போகிறோம். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். சபையாகிய தேவனுடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் இதை சொல்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் வருகை உங்களுக்கும் எனக்கும் விகற்பமானதோ வித்தியாசமானதோ ஒன்றுமே இது வரைக்கும் தெரியாத ஒன்றும் கிடையாது. தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் வந்திருக்கிறதேன்னு இயேசு சொன்னார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் உடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் இயேசு சொல்லியிருக்கிறார். ஸோ அந்த ராஜ்யம் ஏற்கனவே நம்ம வாழ்க்கையில் செயல்பட்டு இருக்கு. இயேசு இன்னைக்கு ராஜாவாக நம்முடைய வாழ்க்கையில் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய ராஜ்யத்தின் கீழே தான் இருக்கிறோம். அவருடைய ராஜ்யத்தின் ஸ்டாண்டர்டு கீழே தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அப்போது வரப்போகிற அந்த ராஜாவுடைய மகிமையை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னா இன்னைக்கு நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நீங்கள் அந்த ராஜாவோட மகிமையை ஒழுங்காக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலைன்னா நீங்கள் வரப்போகிற மகிமையில் நீங்கள் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது. இதுக்கு நான் இன்னைக்கு கொஞ்சமாக ஒரு அவுட்லைன் மாதிரி சொல்லிட்டு போகிறேன். 10 கன்னிகைகளை பற்றி ஒரு உண்மை இயேசு சொல்கிறார். 5 புத்தி உள்ள கன்னிகைகள், 5 புத்தி இல்லாத கன்னிகைகள். இவங்க 2 பேருக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு நான் கேட்டிங்கன்னா, அங்கே என்ன தான் முக்கியம். 2 பேருமே, இந்த 5 பேரும் அந்த 5 பேர் 10 பேருமே என்ன யாருக்காக தான் காத்திருக்காங்க? மணவாளனுக்காக காத்திருக்காங்க. 10 பேருமே தூங்குனாங்க. இல்லை, வெறும் 5 பேர் தூங்கினாங்க, 5 பேர் முழிச்சிருந்தாங்கன்னு வேதம் சொல்ல. இந்த 10 பேருமே தூங்கினாங்க. மணவாளன் வந்து விட்டார், முழிச்சாச்சு. பிரச்சனை தூங்குனதில்லை, தூக்கம் அங்கே இயற்கை தான். எண்ணெய் இல்லை பாருங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த எண்ணெய் ஆயத்தம்னு சொல்லுவாங்க. என்ன ஆயத்தம்னா அலட்சியம். ஏற்கனவே பூமியில் இருக்கும் போதே அவருக்கு எப்படி மகிமை செலுத்தணும், ஏற்கனவே இவர்கள் 5 பேர் மகிமை செலுத்தி பழக்கப்பட்டவர்கள். இந்த 5 பேர் இது வரைக்கும் மகிமை செலுத்தலை, அங்கே தான் இருக்காங்க, ஆனால் மகிமை செலுத்தி பழக்கப்படலை. இப்போ வந்துட்டாரு, வந்த பிறகு மகிமை செலுத்தலான்னு பார்க்குறாங்க. வாழ்கிறது போல வாழ்ந்துட்டு அலட்சியமாகவே கடைசி வரைக்கும் சபையில் இருந்துட்டு பேரளவில் விசுவாசியாக இருந்துட்டு 10 பேரும் கன்னிகை மாதிரி தான் தெரியுறாங்க. 10 பேருமே தூங்கிட்டாங்க. ஆனால் 5 பேரும் 10 பேருமே முழிச்சிட்டாங்க. 5 பேர்கிட்ட இருக்கிற வித்தியாசம் என்னன்னா, ஒரு 5 பேர்கிட்ட எண்ணெய் இல்லை, 5 பேர்கிட்ட எண்ணெய் இருந்துச்சு. கொஞ்சம் கேட்டாங்க, இல்லை எங்களுக்கு பத்தாதுன்றாங்க. அது என்னன்னா ஆயத்தம். என்ன ஆயத்தம்? இவர்கள் எப்போ இந்த ராஜா வந்தாலும், ஒரு உதாரணம் சொல்கிறேன், பொறுமையாக தான் போகிறேன். இன்னைக்கு உங்கள் வீட்டுக்கோ எங்கள் வீட்டுக்கோ சிஎம் வராரு, இல்லை பிஎம்ஏ வராருன்னு வச்சுங்க, வராருன்னு சொல்லிட்டார், வரப்போறாருன்னு வச்சிங்க. நம்ம வீட்டுக்கு, எங்கள் வீட்டுக்கு பிஎம் வரேன்னு எனக்கு சொல்லிட்டாரு. ஏதோ ஒரு குழுக்கள் சீட்டில் போட்டு தமிழ்நாட்டில் சென்னையில் இருக்கிற இந்த ஒரு குறிப்பிட்ட நபர் வீட்டுக்கு பிஎம் வருவதற்கு விரும்புகிறார் அப்படின்னு எனக்கு சொல்லிட்டாங்கன்னு வச்சுங்க. பிஎம் வந்த பிறகு தான் நான் எல்லாம் அவருக்கு செய்வேனா?
என்ன பண்ணுவேன்? ஐயோ, வர்ற ஒரு பெரியவர், எவ்வளோ பெரிய மனுஷன் வராரு, எவ்வளோ மரியாதைக்கும் கணத்துக்கும் உரியவர் வராரு, என்னால் என்னென்னலாம் பண்ண முடியுமோ, என்னென்னலாம் மிக சிறந்த முறையில் செய்ய முடியுமோ, வந்த பிறகு அவருக்கு மகிமை செலுத்தணும்னா ஏற்கனவே நான் அவருக்கு மகிமை செலுத்த ஆயத்தமாயிட்டேன். அவருக்கு எல்லாத்தையும் ப்ரிப்பரேஷன் பண்ணி வச்சுருக்கேன். அவர் வந்தால் எந்த சோஃபாவில் உட்காரணும், அவர் என்ன குடிப்பார், அவருக்கு என்ன பிடிக்கும், எவ்வளோ நேரம் தங்க போகிறாரு, எல்லா ஷெட்யூல் எல்லாம் போட்டு எவ்வளோ ஒரு அலர்ட்டாக இருப்பேன். அதுதான் மகிமை செலுத்துறது. மகிமைங்கிறது வந்த பிறகு செலுத்துறது இல்லை. ஏற்கனவே ஆயத்தமாக இருந்தேன்னா வந்தோடனே எனக்கு ஒன்றும் டென்ஷன் இல்லை, ஏன்னா எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேனே, வாங்க அப்படின்னு கூப்பிட மட்டும்தான் நான் ரெடியாக இருக்கேன். மற்றபடி எல்லாம் அப்போ வந்த பிறகு ஐயோ வந்துட்டார், அதை போடி எடு, இதை ஓடி பாஸ்டர் வந்தோன்னா வீட்டில் போயிட்டு எல்லாத்தையும் பரபரப்பாக ஓடி போய் ஒழிச்சு வைப்பாங்களா, அந்த மாதிரி இல்லை. ஆயத்தங்கிறது என்னங்கிறத இன்றைக்கி நீங்கள் புரிஞ்சுங்க. அந்த எண்ணெயோட கதையை சொல்லிகிட்டு இருக்கேன் இதை பார்க்குற எல்லா தேவ பிள்ளைகளுக்கும். ஏற்கனவே வரப்போகிற ஒருவர் மகிமையுள்ளவராக இருப்பார் என்று சொன்னால், வரப்போகிறவர் உங்களுக்கு எனக்கு ரொம்ப முக்கியமான நபராக இருப்பார் என்று சொன்னால், அவருக்கு வந்த பிறகு மகிமை செலுத்துறதுக்கு போய் எல்லாத்தையும் தடாலடியாக செய்கிறதில்ல. ஏற்கனவே வாழ்க்கையில் எல்லாத்தையும் கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுருந்தோம்னா வந்தோன்னே ஈஸியாக இருக்கும். அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த கதை. ஆயத்தங்கிறது என்னன்னா, தூங்காமல் இருக்கிறது பேர் ஆயத்தம் இல்லை. எல்லாருக்குமே 8 hours ஆண்டவர் தூக்கம் கொடுத்துருக்கிறார். ஒரு வேளை நம்ம தூங்கிட்டு இருக்கோம் இரவு வேளையில், நைட்டு 2 மணிக்கு இயேசு வர்றாருன்னா எல்லாம் முழிச்சுட்டு இருப்பீங்களா? எல்லாரும் தான் தூங்கிட்டு இருப்பீங்க. உலகத்தில் உள்ளவங்களும் தூங்குவாங்க, கிறிஸ்தவங்களும் தூங்குவாங்க. எல்லாம் நல்லா டீப்பாக தூங்குற நேரம் 2 மணி 3 மணிக்கு. ஒரு 2:30க்கு இயேசு வந்துட்டாருன்னா என்ன பண்ணுவீங்க? விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. அது வேற இது வேற. எத்தனை நாளைக்கு நீங்கள் விழிச்சிருப்பீங்க? இயேசு நைட்டு 2:30க்கு வந்துட்டார், 3:30க்கு வந்துட்டார். சிலருக்கு 9 மணிக்கு தான் பொழுதே விடியும். என்ன பண்ண முடியும்? அதுக்காக விட்டுட்டு போயிடுவாரா? அது இல்லை. விழித்திருப்பது, ஆயத்தமாக இருப்பது, என்னையோடு இருப்பது என்னன்னா, ஏற்கனவே நம்ம வாழ்க்கையில் அவருக்கு மகிமை செலுத்த கற்றுக்கொண்டு இருக்க வேண்டும். ஸோ தட் ஐ எம் சேயிங், இன்னைக்கு நீங்கள் எதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ அதைத்தான் வரப்போகிற அவர் வந்த பிறகு நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறீங்க. இதுதான் இந்த நல்ல செய்தியின் ஒரு பக்கத்தில் இருக்கிற எச்சரிப்பு. ஸோ இன்றைக்கே தேவனுடைய பிள்ளைகள் என்ன பண்ணுங்கள், எப்படி நான் இயேசுவுக்கு மகிமை செலுத்த வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ளுங்கள். அது வேற ஒன்றும் இல்லை. யூ ஷுட் அக்னாலஜ் எவ்ரிதிங் யூ ஆர் ரிசீவிங் ஃப்ரம் காட். நமக்கு எல்லாமே அவரிடத்திலிருந்து தான் வருகிறது. அவர் தான் நம்மை போஷிக்கிறார். அவர் தான் நம்மளுடைய எல்லா ப்ரொவிஷனையும் சந்திக்கிறவராக இருக்கிறார். அப்படிங்கிற ஒரு நாலேஜ் நமக்கு வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆமேன். சரி, இப்போ நம்ம வேற ஒரு பகுதிக்கு போக போகிறோம். ரொம்ப ஒரு நல்ல பகுதிக்கு போக போகிறோம். அதுக்கு முன்னாடி போன வாரத்தில் சொன்ன ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். ஒரு வெறுமை இன்னொரு வெறுமை என்ன பண்ண முடியாது? சரி செய்ய முடியாது. ஹல்லேலூயா. ஒரு வெறுமை இந்த உலகத்தில் இருக்கிற இன்னொரு எம்டினஸை சரி செய்ய முடியாது. இயேசுதான் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா எம்டினஸ் வெறுமையும் சரி செய்ய போகிற ஒருவராக வரப்போகிறார். எப்படி வரப்போகிறார் அப்படின்னு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ராஜான்னு மட்டும் நம்ம சொல்கிறோம். நம்ம கண்ணை கொஞ்சம் ராஜாலேருந்து எடுத்து வெறும் ராஜா மட்டும் இல்லை, அவர் ஒரு ஹீரோ. ஏ ஹீரோயிக் கிங் இஸ் கமிங். ராஜானா ஒரு ஹீரோ வரப்போகிறார். ஏன்னா அந்த நற்செய்தி உலகத்துக்கு புரியணும்னா வெறும் ராஜான்னு சொன்னால் புரியாது. ஏன்னா இன்னைக்கு நம்ம ராஜாவின் நாட்களில் இல்லை. ராஜாவோட சேர்த்து என்ன செய்யணும்? ஹீரோ என்று சொல்ல வேண்டும். அப்படி ஒரு மொழிபெயர்ப்பு இருக்குது. சரி, நம்ம ஏசாயா எடுத்துக்கொள்வோம். ஏசாயா 42ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். ஏசாயா 42ஆம் அதிகாரம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இது ஏசாயா 42 8ஆம் வசனம். நான் கர்த்தர், இது என் நாமம், என் மகிமையை வேறு ஒருவனுக்கும் என் துதியை விக்கிரகங்களுக்கும் கொடேன். 12ஆம் வசனம். கர்த்தருக்கு மகிமையை செலுத்தி அவர் துதியை தீவுகளில் அறிவிப்பார்களாக. கர்த்தர் பராக்கிரமசாலியை போல புறப்பட்டு யுத்த வீரனை போல வைராக்கியம் உண்டு. ஒரு வார்த்தையும் கவனிக்கணும். முழங்கி கர்ஜித்து தம்முடைய சத்துருக்களை மேற்கொள்வார். நான் கர்த்தர், இது என் நாமம். அதாவது நம்முடைய தேவன் ஒரு ராஜா. அவருடைய மகிமையை யாருக்கும் கொடுக்க மாட்டார். ஏன்னா அது அவருக்கே உரியது. அவரால் அவரை ஏன் கொடுக்க மாட்டார்னா, அவரை போல யாரும் இப்படி செய்ய முடியாது.
எப்படி செய்வாராம்? இயேசுவை பற்றிய வசனம், பராக்கிரமசாலி, ஒரு ஹீரோ. Yahweh goes out to battle like a hero and stirs up his passion and zeal like a mighty warrior. Yes, his God's shout is a mighty battle cry. He will triumph heroically over all his foes. TPT translation அப்படியே சொல்லுது. அவர் ஒரு ஹீரோ. அவர் எப்படிலாம் வரார்னா, பராக்கிரமசாலியை போல புறப்பட்டு யுத்த வீரனை போல் வைராக்கியம் உண்டு முழங்கி கர்ஜித்து. கொஞ்சம் நான் பிரசங்கம் இங்கேருந்து பண்ணும்போது இங்கே பின்னாடி ஒரு ஸ்க்ரீன் போட்டு நீங்கள் விசுவாச கண்களாக அந்த படத்தை பார்க்கணும். ஒரு ஹீரோவை பார்க்கணும், இயேசு ஒரு கிங் போல பார்க்கணும். அப்படிதான் தம்முடைய சத்துருக்களை அவர் மேற்கொள்வார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. நான் வெகு காலம் மௌனமாயிருந்தேன், சும்மா இருந்து எனக்குள்ளே அடக்கி கொண்டிருந்தேன். இப்பொழுது பிள்ளை பெறுகிறவளை போல சத்தமிட்டு அவர்களை பாழாக்கி விழுங்குவேன். இயேசு கிறிஸ்துவின் வருகை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறேன். தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் வருகை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறேன். இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு இன்னைக்கு எப்படி இருக்கிறார், அப்படி வரப்போகிறார், அவரை பற்றிய படத்தை உங்களுக்கு நான் காண்பித்துக் கொண்டிருக்கிறேன். நான் மலைகளையும் குன்றுகளையும் பாழாக்கி அவைகளில் உள்ள பூண்டுகளை எல்லாம் வாட பண்ணி ஆறுகளை திட்டுகளாக்கி ஏரிகளை வற்றி போக பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு? கர்த்தர் ஒரு பராக்கிரமசாலியை போல புறப்பட்டு வைராக்கியம் கொண்டு முழங்கி கெர்ச்சிக்கிறார். சவுண்டு கொடுப்பார், அப்படி ஆன்னு ஒரு சவுண்டு. இந்த ஹீரோ இருந்தால் எப்படி சினிமாலாம் வரும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோ அந்த எதுவும் இது போல் ராஜரீகமான படங்களை பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படி வரும்போது சவுண்டு கொடுப்பாங்க பாருங்க. நம்ம வெறும் டூப்ளிகேட்டே பார்க்குறோம், நிஜமான சத்தத்தோட ஒருத்தர் வரப்போறார். இங்கே முழக்கங்கள், எக்காலங்கள் முழங்க போகிறது, பயங்கரமான சத்தத்தோடு ரியல் செட்டப்பான ஒரு ராஜா வரப்போகிறார், ஒரு ஹீரோ வராரு. இந்த ஹீரோ இதுக்கு முன்னாடி வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா இருக்கும், இப்போ இல்லை சகரியால நாங்கள் போல இன்னும். அவர் இந்த ஹீரோ என்ன பண்ண போறாரு? ஒலிவ மலையின் மேல் அப்படி நிற்பார். நின்னோன ஒலிவ மலை ரெண்டாய் பிளக்கும் என்று எழுதியிருக்கிறது. ஆமேன். இந்த நம்ம சினிமாவில் பார்க்குற ஹீரோலாம் என்னன்னு கேட்டிங்கன்னா எல்லாமே சொல்கிறேன் நான் என்ன விஷயம்னு. அதாவது ஹீரோ அப்படின்னோன்னா நம்ம என்ன நினச்சிக்கிறோம்? நம்ம சினிமாவில் வர ஹீரோவை பற்றி ஃபஸ்ட்டு முதல்ல சொல்லிடுறேன். நான் பிறந்தப்ப ஹீரோ இன்னும் ஒரு ஹீரோ தான். எனக்கு பேர பிள்ளைங்க பிறக்க போகுது. ஏன்னா அவர் டூப் போட்டு நடிக்கிறாரு. அவர் சண்டை போடும்போது அவருக்கு பதில் யார் சண்டை போடுறாங்க? டூப் சண்டை போடுறாங்க. தலையில் இருக்கிறது விக்கு, ஒரிஜினல் முடி கிடையாது. அப்புறம் இன்னும் என்ன இருக்கு? மேக்கப்பு, விக்கு, டை, டூப்பு, இவ்வளோ வச்சு ஒரு ஹீரோ இன்னைக்கு கடைசி வரைக்கும் நிறைய ஹீரோ, ஒரு ஹீரோ இல்லை நிறைய ஹீரோன்னு சொல்லுவோம், ஒரு ஊர்லன்னு சொல்லக்கூடாது, நிறைய ஹீரோஸ் இருக்காங்க. அவங்களுக்கு நிறைய ஃபேன்ஸும் இருக்காங்க அந்த ஹீரோஸ்க்கு. இந்த நான் பாசிட்டிவாக பேச விரும்புகிறேன். என்ன இவங்களுடைய நம்பிக்கை இந்த ஹீரோவை பார்த்து? பொதுவாகவே மக்களுக்கு தெரியும் இவருக்கு வயசாயிட்டுன்னு தெரியும், இவர் டூப்பு போட்டு தான் சண்டை போடுறாருன்னு தெரியும், இவர் விக்கு வச்சிருக்கிறான்னு தெரியும். ஆனாலும் அவருடைய ரசிகர்களுக்கு அவர் மேலே ஒரு நம்பிக்கை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, என்ன இவங்க எதனால இவங்களுக்கு வர பிடிக்குது இந்த ஹீரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காரியத்தை நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஏன் ஒரு ஹீரோவை பிடிக்குதுன்னா, மக்களுக்கு பிடிக்குதுன்னா, ஹீரோனாலே கெட்டவனை அழிச்சிருவார். அவருக்கு சில சூப்பர் காரியங்கள் அவர்கிட்ட இருக்கும், எக்ஸ்ட்ராடினரியாக பண்ணுவார். ஒரே ஆள் தான், எத்தனை மெஷின் கன் வந்தாலும் இவர் எல்லாத்தையும் அடித்து போட்டுருவார். ஒரே ஆள் தான், 50-60 ரவுடிங்க வந்தாலும் இவர் அடித்து போட்டுருவார். அப்படி தான் காட்டுவாங்க. அதை நம்ம பார்த்து பார்த்து நமக்கு அது பிடிக்குது. அதில் உள்ளான இருதயத்தில் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஹீரோன்னா ஒரு வில்லன் ஒருத்தன் இருப்பான். அவனை எப்படியாவது இவர் ஜெயிச்சிருவார், இல்லை கொன்னுடுவார், இல்லை கடைசியில் பழைய படங்கள் மாதிரி போலீஸ்லையாவது ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவார். ஸோ தீயவன் ஒருவனுக்கு முடிவை உண்டாக்குகிறாரே அவர் தான் ஹீரோ. ஹல்லேலூயா. ஸோ இந்த ஹீரோவை எல்லாருக்குமே பிடிக்குது. அவர் டூப்பு போட்டாலும் சரி, அவர் விக்கு வச்சிருந்தாலும் சரி, அவர் பறந்து அடித்தாலும் சரி, அவரை பிடிக்குது. ஏன்னா கடவுள் மனுஷனுக்குள்ள இயற்கையாக வச்சிருக்கிறாரு. இத்தனைக்கும் இந்த உலகம் பயங்கரத்துக்குள்ள தான் இருக்குது, தீமைக்குள்ள இருக்குது. இன்னும் தேட்டருக்குள்ள இருக்கவங்களாம் எல்லாரும் நல்லவங்கன்னு சொல்ல முடியாது. தேட்டருக்குள்ள இருக்கிறவனே பல அக்யூஸ்ட்லாம் இருப்பான்.
அவன் அக்யூஸ்டாவே இருந்தாலும் அவனுடைய நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஹீரோனா அவனுடைய ஹீரோ வந்துட்டாருன்னா எப்படி வில்லன் அவர் அடித்து கொண்டுடுவார், ஜெயிச்சிருவார். ஹல்லேலூயா. இதுதான் ஒவ்வொரு மனுஷங்களுக்குள்ளும் இயற்கையாக இருக்கிற ஒரு எதிர்பார்ப்பு. ஆனால் இங்கே ஒருத்தர் வரப்போகிறாரு, இவர் தான் நம்ம ஹீரோ. இவருக்கு ஃபேன்ஸ் உலகம் ஃபுல்லாக இருக்கிறாங்க. வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் பார்த்தீங்கன்னா கவுண்ட் பண்ண முடியாதுன்னு இருக்கு, அவ்வளோ ஃபேன்ஸ் இவருக்கு இருக்காங்க. ஏன்னா நம்ம ஹீரோவுக்கு 33 வயசு தான், உயிர்த்தெழுந்து மகிமையுள்ள சரீரத்தோடு போயிருக்காரு. திருப்பி வரும்போது அதே 33 வயசு தான் வருவார். ஏஜாக இருக்காது அவருக்கு. அவருக்கு டூப்பு தேவை கிடையாது, அவருக்கு விக்கு தேவை கிடையாது. இன்னும் சொல்ல போனால் அவர் பராக்கிரமசாலி, உண்மையான வல்லமை உள்ளவர். அவர் கால்கள் 2 வெண்கல பாதங்களை போல இருக்கிறதாம், வெண்கலம் தாள் நிறைந்தது போல இருக்கு. அவருடைய முகம் சூரியனை போல இருக்கிறது. அவர் தலை தங்கமயமாய் இருக்கிறது. அவர் கண்கள் அக்னி ஜுவாலை போல இருக்கிறது. இப்படி ஒரு ஹீரோ. இந்த ஹீரோ உண்மையிலே மலை மேலே நிற்கும் போது அங்கே ஒரு டூப்ளிகேட் மலை இல்லை, பொழந்து போகிற மாதிரி இல்லை. இப்போ இன்னைக்கு 3D அனிமேஷன்லாம் இதெல்லாம் கிடையாது. நிஜமாகவே ஒளிவ மலை 2ஆய் பிளக்கும். ஹல்லேலூயா. எதுக்கு இதெல்லாம் சொன்னோன்னா, நீங்கள் நானும் எப்படிப்பட்டவரை ஃபாலோ பண்ணுறோம், எந்த ஹீரோவுக்காய் காத்திருக்கோங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஆமென். ஏசு வரும்போது, அதாவது சிலர் கிறிஸ்தவங்க சினிமாவே பார்க்க மாட்டாங்க, நல்லது, அவங்க ஒன்றும் மிஸ் பண்ண போகிறதில்ல. உலகத்தில் உள்ளவங்களாம் பார்த்த டூப்பான ஹீரோ சினிமா மட்டும் பார்த்த இந்த உலகத்தில் அவங்க நிஜ ஹீரோவை பார்க்க போகிறாங்க. ஆமென். அவங்க அதுக்காக சினிமாலாம் மிஸ் பண்ணிட்டாங்கன்னு கவலை. நான் சொல்கிறேன் பாருங்க, ஒரே ஒரு விஷயம். இயேசுவை நீங்கள் விசுவாசிக்கிறீங்க, இயேசுவை நீங்கள் நம்புறீங்கன்னா இந்த உலகத்தில் ஏதாவது மிஸ் பண்ணிட்டீங்கன்னு நினைக்காதீங்க. நல்ல ஒரு உங்களுக்கு ரகசியத்தை சொல்லி கொடுக்குறேன். யாராவது உங்கள் காதில் நீ இயேசுவை ஏற்றுக்கிட்டதுனால நீ எல்லாத்தையுமே இந்த உலகத்தில் இழந்து போயிட்ட, நீ ஒன்றுமே என்ஜாய் பண்ணல அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுதான் மிகப்பெரிய பொய். அதை சொல்லுகிறவன் பெயர் பிசாசு. அவன் டைரக்டாக வராமல் இருக்கலாம், யார் வழியாவது சொல்லுவான், போச்சு எல்லாம் போய்டும் உனக்குன்னு. அப்படிப்பட்ட பொய் தான் எனக்கும் சொன்னான். ஏன்னா நான் போன சர்ச் அப்படி, போனீன்னா உனக்கு ஒன்றுமே கிடையாது, நீ எல்லாவற்றையும் இழந்து விட வேணும்னு. நான் சொல்லுகிறேன், எல்லாவற்றையும் இயேசுவே சொல்லியிருக்கிறாரு, என் நிமித்தமாக எதையாவது நீ இழந்துட்டேன்னு சொன்னீன்னா இந்த வாழ்க்கையிலையும் கொடுப்பேன், மறுமையில் 100 கொடுப்பேன்னு. நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த வாழ்க்கையில் கொடுக்காட்டியும் பரவாயில்ல, வரும்போது 100 மடங்கு கொடுக்க போகிறேன். அதில் ஒன்று தான் இந்த சினிமா. நிறைய பேருக்கு சினிமா பார்க்க பிடிக்கும், ஏன் போக மாட்டாங்கன்னா சர்ச்சில் திட்டுவாங்க. நான் சொல்கிறேன், நீங்கள் பயப்படாதீங்க. எல்லா சினிமாவிலையும் பெரிய சினிமா ஒன்று வருது. ஹல்லேலூயா. இயேசுக்கு வரும் பொழுது ஒரு ஹீரோ வரப்போகிறார். அவர் எப்படி வருவார்? இப்போ பார், இந்த வசனம் தான் இப்படி படம் பார்க்கணும். பைபிள் எப்போதும் படம் பார்க்க கற்றுக்கணும், அப்போ தான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஹல்லேலூயா. என்னை பொறுத்த வரைக்கும் கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது என்ஜாய் பண்ணுற வாழ்க்கை. இயேசுவின் நாமத்தில் ஆமென். அதுக்கெல்லாம் வசனங்கள் இருக்குது, நான் அப்புறம் காட்டுறேன், நேரம் இருக்குது இன்னும் நிறைய நமக்கு வாழ்க்கையில். ஹல்லேலூயா. அவரோட இயேசுவோட இருக்க போகிற நாட்கள் எப்போதுமே ஜாலியாக தான் இருக்கும், சந்தோஷமாக தான் இருக்கும். எப்படி ஒரு பராக்கிரமசாலியை போல் புறப்பட்டு யுத்த வீரனை போல் வைராக்கியம் உண்டு முழங்கி கர்ஜித்து, பார்க்குறீங்களா? ஹீரோஸ் வரும்போது ஒரு சவுண்டு, அப்படியே யானையை நிறுத்துறாங்களாம், அப்படியே தேரை நிறுத்துறாங்க. யானை நிற்கிது, அப்படியே போய் இவர் கையை வச்சோன்னே யானையே நின்றுது. எல்லாம் போய், ஆனால் இவர் வருவார் பாரு, அவர் தான் அதுக்கெல்லாம் பயங்கரமான தம்முடைய சத்துருக்களை மேற்கொள்வார். இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காருங்க உங்க இயேசு? வருவார்னு சொல்லி இப்போ என்ன சொல்றாங்க? நான் வெகு காலம் மௌனமாயிருந்தேன். 2000 வருஷமா மௌனமா இருக்கிறார். அவரே சொல்றார், வெகு காலம் நான் மௌனமாயிருந்தேன், சும்மா இருந்து எனக்குள்ளே அடக்கி கொண்டிருந்தேன். இந்த ஹீரோ வரலன்னு நினைக்கிறீங்க? எல்லாத்தையும் பார்த்துட்டு, உலகத்தில் என்னென்ன பார்த்துட்டு மௌனமாக இருக்கிறது மட்டுமல்ல, அடக்கிட்டு இருக்கார் எல்லாத்தையும். தன்னுடைய கோபம், தன்னுடைய வைராக்கியம் எல்லாத்தையும் அடக்கி அப்படியே கண்ட்ரோலில் வச்சிருக்கிறார். இப்பொழுது பிள்ளை பெறுகிறவளை போல சத்தமிட்டு, அவர் சொல்றாரு, வந்த பிறகு ஒரு சத்தம் கொடுப்பார் பாருங்க. அந்த சத்தம் எப்படி இருக்குமா? அது எதுக்கு ஈக்குவலாக இங்கே எழுதியிருக்குன்னு கேட்டிங்கன்னா, பிள்ளை பெறுகிறவளுக்கு
பிள்ளை பெறும்போது என்னென்ன நடக்குமா? பிள்ளை பெறும்போது எப்படி வரும்னு கேட்டிங்கன்னா, I restrain myself and keep silent, now I will groan, pant and gasp அப்படின்னு இருக்கு. அதாவது பிள்ளை பெறுகிறவங்க உண்மையாக, அதாவது சிசேரியன் இல்லாமல் பெறுகிறவங்களுடைய அனுபவம், மூச்சு வேகமாக மூச்சு வாங்கும் இல்லையா, மூச்சு விடுவாங்க, மூச்சு வேகமாக விடுவாங்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்க, சத்தத்தால் வாயை திறந்து சத்தம் போடுவாங்க. வாயை திறந்து சத்தம் மட்டும் இருக்காது, அந்த சத்தத்தில் வலியும் இருக்கும் இல்லையா. அப்புறம் என்ன பண்ணுவாங்க, பிரீத்திங் ஃபாஸ்ட், அப்புறம் க்ரோன், வருத்தம் இருக்கும், மூச்சு வாங்கும், வருத்தத்தோட ஒரு வலியும் வேதனையும் இருக்கும். இப்படிப்பட்ட பிரசவ வேதனைக்கு ஒத்த வலியோடு ஒருவர் வருகிறார். ஹல்லேலூயா. அப்படி என்ன பண்ணுவாராம், இப்பொழுது பிள்ளை பெறுகிறவளை போல சத்தமிட்டு, அப்படி ஒரு சத்தத்தை இயேசு கொடுப்பார். அக்கிரமத்தை பார்த்து சத்தமிட்டு அவர்களை பாழாக்கி விழுங்குவேன். யார? அக்கிரமம் செய்கிறவர்களை. நிறைய பேர் கேட்குறாங்க, ஏன் இன்னும் இப்படி இருக்கு, ஏன் உலகம் அப்படி இருக்குன்னு. ஒருத்தர் வராருன்னா, எனக்கு இந்த வருஷம் நல்ல வார்த்தைகளை கொடுத்துருக்கிறார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சொல்றார், நான் அமைதியாக இருக்கேன்ப்பா, எல்லாத்தையும் பார்த்துட்டு அமைதியாக மட்டும் இல்லை, எல்லாத்தையும் அடக்கிட்டு இருக்கேன். ஒரு நாள் வருகிறது, நான் ஹீரோ போல வருவேன், பிள்ளை பெறுகிறவர் போல மூச்சு சத்தம் கேட்கும், எல்லாரையும் பாழாக்குவேன், மலைகளையும் குன்றுகளையும் பாழாக்கி அவைகளில் உள்ள பூண்டுகளை எல்லாம் வாட பண்ணி ஆறுகளை திட்டுகளாக்கி ஏரிகளை வற்றி போக பண்ணுவேன் அப்படிங்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம், எதையெல்லாம் என்ன தவிர இந்த உலகத்தில் நம்பிக்கையா வச்சிருக்கிறாங்களோ, என்னை அல்லாமல் எந்தெந்த நம்பிக்கை இந்த உலகத்துக்கு இன்னைக்கு நம்பிக்கை கொடுத்திருக்கிறதோ, என்னை அல்லாமல் எந்த வெற்றிடம் இன்றைக்கு இவர்களுடைய நம்பிக்கையா இருக்கிறதோ, அதையெல்லாம் நான் பாழாக்கி விடுவேன். அன்னைக்கு நான் மட்டுமே நம்ப தகுந்தவராக, நம்பிக்கையுடைய ஒரு ஹீரோவாக, இவர்தான் எல்லாம் செய்ய முடியும், இவரால் தான் நமக்கு ரட்சிப்பு உண்டு என்று சொல்லத்தக்க அளவில் நான் நிற்பேன். அப்படிப்பட்டவரை இன்னைக்கே நீங்கள் நானும் ஆண்டவராக கொண்டிருக்கோம். அதான் என் பாயிண்ட். இப்படிப்பட்டவர் ஒருத்தர் நின்னார்னா, எப்படிப்பட்டவர் ஒருத்தர் ஆட்சி பண்ணார்னா, அவர்கிட்ட எவ்வளவு நம்ம பயந்து அன்னைக்கு இருப்போம். இன்னைக்கு அந்த பயம் நம்ம கிட்ட இருக்கா? ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு மரியாதை. அதான் சொன்னேன், வருகிறவர் இன்னார் என்று அறிந்திருப்போம் என்று சொன்னால், வந்த பிறகு அவருக்கு கனம் செலுத்துவது வேறு. இன்னைக்கு நீங்களும் நானும் சபையில் அவருக்கு எவ்வளோ கனத்தையும் மகிமையும் கொடுக்குறோம், நம்ம குடும்பங்களில் அவருக்கு எவ்வளோ மகிமையை கொடுக்குறோம். குப்பையெல்லாம் கொண்டு வரக்கூடாது வீட்டுக்குள்ள. ஹல்லேலூயா. குப்பைகளையெல்லாம் வாழ்க்கையிலேருந்து வெளியேற்றி விட வேண்டும். இதெல்லாம் படிக்கும் போது தான் நம்ம ஆண்டவரை பற்றி இன்னும் கொஞ்சம் படித்தாலும் பிரசங்கம் பண்ணும்போது இன்னும் நல்லா இருக்கு. எப்படிப்பட்ட ஒரு ஆண்டவர் நம்ம இடத்தில் வருகிறார் என்று சொல்லி மக்கள் உலகத்துக்கு வரும். ஸோ மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்க, இந்த உலகத்தில் தீமைகள் இருக்கு. ஸோ இவங்க அதிகமாக பார்க்கறது ஒரு ஹீரோவை தான் பார்க்குறாங்க. அப்போ எந்த அளவுக்கு இவங்களோட நம்பிக்கை போகுதுன்னு கேட்டிங்கன்னா, எலெக்ஷன் வரும்போது, ஒரு அரசாட்சியை அமைக்கணும்னு வரும்போது, இவ்வளோ அவர் செய்கிறதெல்லாமே டைரக்டர் சொன்ன தான் செய்கிறாரு. ஆனாலும் மக்கள் மனதில் இருக்கிற ஒரு நம்பிக்கைன்னா, இப்படி நன்மை செய்கிறவராக நல்லவராக காட்டப்பட்ட இந்த ஹீரோவே ஒரு வேளை நாட்டை ஆள வந்தால் அதை போல ஒரு நன்மை செஞ்சால் நல்லா இருக்கும் இல்லையா அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. புரியுதா உங்களுக்கு சைக்காலஜி? ஹீரோனா தீமைக்கு விரோதமாக தான் இருப்பார், அவர் தீமை செய்ய மாட்டார். அட்லீஸ்ட் இவராவது தீமை இல்லாத, ஊழல் இல்லாத, மக்களுக்கு நன்மை பயக்கிற ஒன்று செஞ்சிட மாட்டாராங்கிற ஒரு நம்பிக்கை அவர்களுக்குள்ள வர்றதுனால அவரை அடுத்து என்ன பண்ணுறாங்க, எதிர்பார்க்குறாங்க. இவரை பார்ப்போம், அட்லீஸ்ட் இவராவது எப்படி இருக்காருன்னு. ஆனால் அவங்களுக்குள்ளேயும் என்ன ஒரு நம்பிக்கை இருக்கு, நம்ம மக்களுக்கு கூடிய வரைக்கும் நம்ம நன்மை செய்யணும், தீமையெல்லாம் எடுத்துடணும், ஊழல் லஞ்சம் இல்லாத ஒரு ஆட்சியை கொடுக்கணுங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோடு தான் ஒருவர் வர்றார் உள்ள. ஆனால் இந்த தீமையான உலகத்தில் தனிச்சு அவரால் எல்லாத்தையும் செய்ய முடியுமா? ஓரளவு முடியும். இயேசுவோட இந்த 12ல் ஒன்றே காட்டி கொடுத்துச்சு யூதாஸ். அப்போ அவர் மட்டும் தனியாக இருந்து பிரயோஜனம் இல்லை, அவரோட இருக்கிறவர்கள் அவரோட சேர்ந்து எல்லாம் கோஆப்ரேட் பண்ணாதான் என்ன பண்ண முடியும், தீமை அழிக்க முடியும். அப்படி இருக்கிற உலகத்தில் நான் பாசிட்டிவாக சொல்லிட்டு இருக்கேன். மக்கள் ஏன் அப்படி எதிர்பார்க்கிறார்கள்
ஈவன் நம்ம பொல்லாத உலகத்தில் இருந்தால் கூட, நல்லவர்களாக இல்லாத மக்களாக இருந்தாலும் கூட, அவருடைய நம்பிக்கை என்ன? எல்லாருக்குள்ளேயும் ஒரு நம்பிக்கை இருக்கு, யாராவது ஒரு நேர்மையான நல்ல காரியத்தை இந்த தேசத்துக்கு செய்ய மாட்டாங்களா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு. ஆனால் இந்த பொல்லாத உலகத்தில் இந்த வெற்றிடத்தை இன்னொரு வெற்றிடம் என்ன பண்ணிட முடியாது, சரி செஞ்சிட முடியாது. அப்படியே செஞ்சாலும் நிரந்தரமாக செய்ய முடியாது. ஏன்னா இது தீமையினால் நிறைந்திருக்கிறது. ஆனால் இந்த ராஜா இவர் வரும்போது இவருக்கு கூட்டணியே தேவையில்லை. இவரோட பெரிய நான் இந்த பக்கம் 50 பேர், அந்த பக்கம் 50 பேர் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. இவருக்கு எந்த ப்ரொடெக்ஷனும் தேவையில்லை. இவர் தனி ஆளா, ஒத்த மனுஷனா, ஒரே ஒரு ஆளா நின்று தீமைகளை அகற்றுவார். வந்தோன்னா முதல்ல அதை செய்வாராம். பொறுமையா இருக்கிறேன் பாங்கிறாரு. 2000 இயர்ஸா பொறுமையா இருக்கிறாருங்க. எங்க இயேசுவை பாருங்க, 2000 இயர்ஸ் பொறுமையா இருக்காருங்க. எதுக்கு பொறுமையா இருக்காருன்னா, பொறுமையா மட்டும் இல்லைங்க, அடக்கிட்டு இருக்காருங்க, வந்து செய்வாரு. ஹல்லேலூயா. ஸோ எங்களோட எதிர்பார்ப்பு, நாங்களும் ஒரு ஹீரோ தான் எதிர்பார்க்கிறோம். ராஜரிகமான ஒரு ஹீரோ வராரு, பராக்கிரமசாலியா வராரு. ஃபர்ஸ்ட் வந்தப்ப தாழ்மை உள்ளவராக சாந்த குணமுள்ள ராஜாவாக வந்தவர் இப்பொழுது ராஜாதி ராஜனும் கர்த்தாதி கர்த்தருமாக தீமைகளை பூமியிலிருந்து அகற்றிவிட வருகிறார். அப்ப இன்னைக்கு நம்ம அவருக்கு கனத்தையும் மகிமையும் நம்ம வாழ்க்கையில செலுத்த இன்னைக்கு கத்துக்கணும். அல்லேலூயா. இதுதான் ஒரு ஹீரோ பற்றிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ். இந்த உலகத்துல நம்ம நல்லதை மட்டும் எடுத்துப்போமே. இந்த பிரசங்கத்தை ரெடி பண்ணிட்டு நைட்டு படுத்துட்டு யோசித்தேன், ஹீரோ பற்றி கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போன்னு. அப்போ தான் நானே புரிஞ்சுக்கிட்டேன், ஓ ஹீரோனாலே நமக்கு யாரை பிடிக்குது, ஒருத்தவங்க ஒரு ஹீரோவை பிடிக்குதுனால என்ன அர்த்தம், அந்த ஹீரோவை பொறுத்த வரைக்கும் நல்ல குணங்களை பார்க்குறோம், எல்லாருக்கிட்டையுமே ஒரு நல்ல எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. சரி, இன்னொரு பகுதி, முக்கியமான பகுதி, சகரியா 14ஆம் அதிகாரம் 9 முதல் 21 வசனங்கள். நீண்ட பகுதி, நான் வாசிக்கிறேன். ஒவ்வொரு வசனமும் முக்கியம். அப்பொழுது கர்த்தர் பூமியின் மீதெங்கும் ராஜாவாயிருப்பார். அந்நாளில் ஒரே கர்த்தர் இருப்பார், அவருடைய நாமமும் ஒன்றாயிருக்கும். தேசம் எல்லாம் கேபா தொடங்கி எருசலேமுக்கு தெற்கே இருக்கிற ரிமோன் வரைக்கும் சமபூமியாக திருத்தப்படும். எருசலேமோ உயர்ந்ததாகி தன் ஸ்தானத்திலே பென்யமின் வாசல் தொடங்கி முதல் வாசல் என்கிற ஸ்தலம் மட்டும் கோடி வாசல் வரைக்கும் அனனையால் கோபுரம் துவக்கி ராஜாவின் திராட்சை ஆலைகள் மட்டும் குடியேற்றப்பட்டிருக்கும். அதில் ஜனங்கள் வாசம் பண்ணுவார்கள். இனி சங்கரிப்பில்லாமல் எருசலேம் சுகமாய் தங்கியிருக்கும். எருசலேமுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணின எல்லா ஜனங்களையும் கர்த்தர் வாதிக்கும் வாதையாவது. இங்கே நான் இந்த இடத்துல கொஞ்சம் நிறுத்தி உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அந்த பகுதியை இங்கே ஜாயின் பண்ண போறோம். இயேசு இப்போ யுத்தம் பண்ணுவார் இல்லையா? யுத்தம் பண்ணும்போது அந்த யுத்தம் எப்படி இருக்குங்கிறதோட காரியம் இங்கே சொல்லப்பட்டிருக்காரு. கர்த்தர் மட்டும்தான் பூமியின் மீது எங்கும் ராஜாவா இருப்பார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரே ஒரு ராஜா தான் இருப்பார் பூமியில. ஹல்லேலூயா. சரி, அப்படி இருக்கும்போது தன் ஜனங்களுக்கு விரோதமாய் வந்த யுத்தம் பண்ணின எல்லா தேசமும் எருசலேமுக்கு விரோதமாக ஒரு நாள் யுத்தம் செய்வார்கள். அவங்களை எப்படி வாதிப்பாராம் அவரு? அவர்கள் காலூன்றி நிற்கையிலும் அவர்களுடைய சதை அழிந்து போகும். நிற்கும் போதே அவன் உடம்புல இருக்கிற சதையெல்லாம் அப்படியே அழுகி போயிடும். அப்படிதான் பைபிள்ல சொல்லியிருக்குங்க, நான் சொல்லல. அந்நாளில கர்த்தரால் பெரிய கலக்கம் அவர்களுக்குள் உண்டாகும். இன்னொன்னு பார்க்கணும் அந்த இடத்துல, கண்கள், அவர்கள் கண்கள் தங்கள் குழிகளிலே கெட்டு போகும். பார்த்துக்கிட்டு இருக்கப்பே அவன் கண்ணு அப்படியே கண்ணே இருக்காது. ரெண்டு கண்ணு இல்லாத ஒரு உருவம் எப்படி இருக்குன்னு பாருங்க. இதெல்லாம் தான் இன்னைக்கு சினிமாலெல்லாம் காமிக்கிறாங்கல்ல, நிஜத்தில் பார்ப்பீங்க. அப்படியே கூட்டம் கூட்டமாக சண்டை போட வருவான். நிற்கும் போதே அவன் கண்ணுலேருந்து கண்ணு இருக்காது, குழி மட்டும் இருக்கும், சதை அப்படியே அழுகி விழுந்துரும் மாம்சம். இந்த மாதிரி யுத்தம் பார்த்துருக்கீங்களா ஹீரோ? ஐ எம் ப்ரீச்சிங் ஃப்ரம் பைபிள். ஹல்லேலூயா. இது எல்லா ஹாலிவுட்டோடையும் பயங்கரமான ஹாரர் மூவி. ஹல்லேலூயா. பின்னாடி ஸ்கிரீன் தெரியுதா? ஹாரர் மூவி பார்க்குறீங்களா? அந்நாளிலே கர்த்தரால் பெரிய கலக்கம் அவர்களுக்கு உண்டாகும். அவனவன் தன் அயலாளியின் கைகளை பிடிப்பான். அவனுடைய கை அவனவன் அயலானுக்கு கைக்கு விரோதமாய் எழும்பும். அப்புறம் வர கதைங்கள்லாம் அப்புறம் பார்க்கலாம். இதில் முக்கியமாய் நான் சில காரியங்களை நேரத்துக்காக சொல்லி முடிக்க விரும்புகிறேன். கர்த்தர் மட்டும்தான் பூமியின் எங்கும் ராஜாவாயிருப்பார் இல்லையா? இங்கே நான் முக்கியமாக சொல்ல வர்றது என்னன்னு கேட்டிங்கன்னா,
2 விஷயங்கள் இன்னைக்கு மேலா சொல்லி முடிச்சிடறேன், அப்புறம் டீப்பாக பார்க்கலாம். ஒன்று, எருசலேமில், இதை நீங்கள் கிறிஸ்தவங்க புரிஞ்சுக்கணும், எருசலேமில் இயேசு ராஜாவாக ஆட்சி செய்யும் போது உங்களுக்கும் எனக்கு ஒரு இதுவரைக்கும் இருந்த விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ராஜா போல அவர் ஆட்சி செய்வார். அது மட்டும்தான் உங்களுக்கு எனக்கும் தெரியும். அதை தாண்டி என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, இயேசுக்கு ஆராதனை செய்யப்படும். ஹல்லேலூயா. இயேசுவை இன்னைக்கு நம்ம, அதுதான் சொன்னேன், இன்னைக்கு இயேசு ஆராதிக்கிறோமா? இன்னைக்கு இயேசு ஆராதிக்கிறோமா இல்லையா கிறிஸ்தவங்க? இயேசு ராஜாவாக வந்த பிறகும் நாம் அவரை ஆராதிப்போம். அதாவது இங்கே பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, எந்த இஸ்ரேல் தேசத்தில் இயேசு முன்னாடி மனுஷனாக வந்த பொழுது யெகோவா தேவனை மட்டுமே ஆராதித்தவர்கள், யெசுவா பிந்தினவராக வந்த பொழுது அவரை தேவகுமாரன் என்றும் ஏற்றுக்கொள்ளவில்லை, தேவன் என்றும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் பலமுறை சொல்லி அவங்க ஏற்றுக்கல. அதே தேசத்தில் மறுபடியும் இதே மனுஷனாகிய இயேசு உயிர்த்தெழுந்து போயிருக்கிறாரே, அவர் திரும்ப வந்து அந்த தேசத்தில் அவர் ஆட்சி செய்யும் பொழுது, முன்னாடி எருசலேம் தேவாலயத்துக்குள்ள தேவனுடைய மகிமை மட்டும் இருந்துச்சு. ஆனால் இந்த முறை இயேசு தேவனாகவே வந்து வெறும் ராஜாவாக அல்ல, தேவனாக ஆட்சி செய்யும் பொழுது மகிமையை மட்டும் உணர்ந்தவர்கள் நேராக தேவனையே, இயேசுவை தேவனாக அங்கே ஆராதனை செய்வார்கள். ஒரு ராஜாவுக்கு ஆட்சி கொடுப்பது மட்டுமல்ல, அங்கே மகிமை செலுத்தப்படும். இப்படி யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? கர்த்தர் ஒருவரை பூமியின் மீது ராஜாவாக இருப்பார். பின்னாடி வாட்சி பாருங்க. அதாவது இங்க பாருங்க, எருசலேமுக்கு விரோதமாக வந்திருந்த எல்லா ஜாதிகளிலும் மீதியான யாவரும் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை தொழுது கொள்ளும்படிக்கும் கூடார பண்டிகையை ஆசரிக்கும் படைக்கும் வருஷா வருஷம் வருவார்கள். யார? இயேசுவை தொழுது கொள்ள. இது யாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த வேத வசனத்தை வச்சு சொல்றேன். கடைசியில இயேசு வந்து யுத்தம் செய்யும் போது சரீரங்கள் அழுகி போகும், கண்கள் குழியில் இல்லாமல் போயிடும், அழிக்கப்படுவார்கள். அந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பேர் என்ன பண்ணுவாங்க, இயேசுகிட்ட சரண்டர் ஆயிடுவாங்க. அவரை வந்து நீங்க தான் ஆண்டவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க முழு மனசோட சொல்லுவாங்களான்னு தெரியல. தேவனுடைய மக்கள் வந்து ஒரு பக்கம், அப்படிதான் எழுதியிருக்கிறது, யுத்தம் செய்ய வந்த அந்த ஜனங்களில் மீதியானவர்கள் என்ன அர்த்தம், அந்த யுத்தத்தில் அழிக்கப்படாத ஒரு சந்ததியை கொஞ்சம் கொஞ்சம் ஆண்டவர் வைப்பார். எல்லா தேசத்திலையும் வைப்பார், இன்க்ளூடிங் இந்தியா. எல்லா தேசத்தில் இருக்கிறவங்களும் எருசலேமுக்கு இயேசுவுக்கு மகிமை செலுத்த வருஷம் ஒரு முறை வர வேண்டும், கம்பல்சரி. எதுக்கு தெரியுமா? வந்து அவரை ஆராதிக்க வேண்டும். அப்படி வராதவங்களுக்கு என்ன நடக்குமா பாருங்க. அப்பொழுது பூமியின் வம்சங்களில் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை தொழுது கொள்ள எருசலேமுக்கு வராதவர்கள் எவர்களோ அவர்கள் மேல் மழை வருஷிப்பதில்லை. மழை பெய்யாது. இப்ப என்ன கிரேஸ்? காமன் கிரேஸ். நல்லோர் மேலும் பொல்லோர் மேலும் பொல்லாதவர் மேலும் தேவன் என்ன பண்ணுகிறார்? மழையை வருஷிக்க பண்ணுகிறார், சூரியன் உதிக்கிறது. ஆனா இயேசு வந்து அரசாளும் போது எந்த தேசத்திலேருந்து இயேசுவை வந்து தொழுது கொள்ள வரலையோ கரெக்டா அந்த தேசத்து மேல மழை பெய்யாது. அதான் நம்ம ஹீரோ. அப்ப எப்படி இருக்கு பாருங்க. கர்த்தர் ராஜாவாக இருப்பார், கர்த்தர் ராஜாவாக இருப்பார், கர்த்தரை தொழுது கொள்ள வருவார்கள். யார் இந்த கர்த்தர்? இந்த இடத்துல சகரியாவில் சொல்லப்பட்ட கர்த்தர் யார்? இயேசு. அதுக்கு தான் சொல்ற மக்களே, இப்ப நீங்க ஆராதிக்கிறது, நம்ம ஆராதிக்கிறவர் வந்து நம்ம தேவனா ஆராதிச்சுட்டு இருக்கோம் இப்பயே. ஸோ ஆல்ரெடி வி ஆர் எக்ஸ்பீரியன்சிங். இவர் நமக்கு ராஜான்னு ஓரளவு அறிவு இருக்கு. ஆனால் ஆண்டவர் தான் ரொம்ப அதிகமாக நம்ம ஆராதிக்கணும். அது மட்டும் போதாது, அவர் ராஜா என்று அறிந்து கொள்ள வேண்டும். எப்படி அவருடைய ஃபியூச்சரை இப்போ பாருங்க. அவருடைய ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுதுன்னா, உலகத்தில் இருக்கிற எந்த தேசத்தில், ஏன்னா எல்லா தேசத்து மேலும் அவர் தான் ராஜாவாக இருப்பார். எந்த தேசத்தில் உள்ளவங்க வருஷம் ஒரு வாட்டி கூடார பண்டிகை ஆசரித்து வந்து இந்த ராஜாவுக்கு கனம் செலுத்தலையோ அவரை தொழுது கொள்ளலையோ அந்த தேசத்து மேலே தேவன் மழையை நிறுத்திடுவாருன்னு வேதம் சொல்லுது. வரப்போகிறவர் தான் இன்னைக்கு உங்க மேலேயும் என் மேலேயும் இன்னைக்கு ஏற்கனவே ராஜாவாக இருக்கார். ஏன்னா இதை நான் உலகத்தில் இருக்கவங்களுக்கு இன்னைக்கு சொல்லலை, சபைக்கு சொல்லி கொண்டு இருக்கிறேன். எப்படிப்பட்டவர் உங்களுடைய என்னுடைய ஆண்டவருங்கிற அறிவு இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு வேணுங்கிறதுக்கு தான் அந்த பிரசங்கமே. கொஞ்சம் புரிஞ்சிருக்கா? இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு. அவங்களுக்கு எப்படிப்பட்டவருங்கிறத பார்த்தா தான் நமக்கு அவர் எப்படிப்பட்டவருங்கிறது புரியும். மழை வருஷிக்காத எகிப்தின் வம்சம் வராமல் போனாலும் சேராமல் போனாலும் கூடார பண்டிகையை
கூடார பண்டிகை ஆசரிக்க வராத ஜாதிகளை கர்த்தர் வாதிக்கும் வாதையே அவர்கள் எல்லார் மேலும் வரும் என்று எழுதியிருக்கிறது. அப்போ என்ன வருமா? அப்ப என்ன அர்த்தம்? எல்லாருமே என்ன பண்ண போறதில்ல, இந்த ராஜாவை முழு மனசோட தொழுது கொள்ள போறது இல்லை. மீதியானவர்கள் பயந்து இந்த ராஜாவை தொழுது கொள்வார்கள். 1000 வருஷம் அரசாட்சி நடக்கும். இந்த 1000 வருஷத்துக்கு அப்புறம் தான் பிசாசு விடுதலை ஆவான். இப்போ என்ன பண்ணுவான்? விடுதலையான பிறகு மறுபடியும் அவன் அநேகரை கூட்டி சேர்ப்பான்னு இருக்குல்ல வேதத்தில், அவங்க தான் இவங்க. அநேகரை கூட்டி சேர்த்து கடைசியாக ஒரு யுத்தம் நடக்கும், அர்மேகதான் யுத்தம். அதுக்கப்புறம் தான் பிசாசுக்கு நிரந்தரமான அழிவு. ஃபஸ்ட்டு 1000 வருஷம் அரெஸ்ட் பண்ணி வச்சிருப்பாரு. இந்த ஆட்சிக்கு பிறகு அவனுக்கு கடைசியில் ஒரு அழிவை கொடுப்பார் இந்த ஹீரோ. அப்புறம் புதிய வானம் புதிய பூமி எல்லாமே அப்புறம் தான் வரப்போகுது. அப்போ என்ன நீங்கள் நான் புரிஞ்சுக்கணும், இயேசு வந்தோடனே பூமியெல்லாம் அழிஞ்சிரும்னு நினைக்கக்கூடாது. ஆட்சி நடக்கும். சொல்லுவோமா? ஆட்சி நடக்கும். கர்ஜிப்பார், முழங்குவார், அழிப்பார், சத்தமிடுவார், எல்லா ஹீரோ வேலையும் செய்வார். ஒரு ஹீரோ என்னென்ன செய்யணும்னு இன்னைக்கு நம்ம நாட்டில் எதிர்பார்க்குறோமோ, நம்ம மாநிலத்தில் நம்ம எதிர்பார்க்குறோமோ எல்லாத்தையும் இந்த ஹீரோ செய்வார். தெலுங்குல சொன்னால் தப்பకుండా చేస్తారు, தவறாமல் செய்வார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்டவர் ஒரு வருகிறவர் இப்பொழுதே நம்மோடு கூட வாசம் செய்கிறார். அப்போ நம்ம எவ்வளோ, அதை தான் சொல்கிறேன். இந்த எண்ணெய் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு இப்பயே நம்ம அவருக்கு மகிமை செலுத்தணும். இவங்களுக்கெல்லாம் என்ன தெரியுமா? மகிமை செலுத்தாதவங்களுக்கு என்ன கிடைக்குதான்? ஆக்கினை தீர்ப்பு. இந்த வரப்போகிற ராஜாவுக்கு யாரெல்லாம் அன்னைக்கு மகிமை செலுத்தலையோ அவர்கள் மேல் வாதை உண்டாகும் இருக்கு. அதுதான் இப்பயும் நடக்க போகுது. இப்பொழுதே இந்த ராஜாவை புறக்கணிக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு வருகிறது. எப்பயுமே சரி, இந்த ராஜாவை ரிஜெக்ட் பண்றவங்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு தான். ஹல்லேலூயா. அப்படியே நீங்கள் நான் ஏற்றுக்கொண்டால் மாத்திரம் போதாது, நம்ம இந்த ராஜாவுக்கு மகிமை செலுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து பாருங்க, அவர் நமக்கு எல்லாவற்றையும் கூட கொடுக்கிறவராக இருப்பார். ஒரு வசனத்தை மட்டும் மேற்கோள் காட்ட விரும்புகிறேன். எஸ்தர் புஸ்தகத்தின் முதல் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, அங்கே அகாஸ்வேருங்கிற ஒரு ராஜாவை பற்றி எழுதியிருக்கிறது. அந்த முதல் வசனமே அப்படி தான் ஆரம்பிக்கும். இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரைக்கும் 121 நாடுகளை ஆண்ட அகாஸ்வேரு ராஜா. இந்தியாவிலேருந்து எத்தியோப்பியா வரைக்கும் 121 நாட்டை ஆண்டானோம். அப்படிப்பட்டவனுடைய மனைவியாக தான் எஸ்தர் தெரிந்து கொள்ளப்பட்டாள். நமக்கு வரப்போகிற ராஜா வெறும் 121 நாடுகளுக்கு அல்ல, உலகம் அனைத்துக்கும், பூமி எல்லாவற்றின் மேலும் ராஜாவாக இருக்கிறவருக்கு நீங்கள் நானும் மனவாட்டியா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கோம். அன்னைக்கு எஸ்தருக்கு அவ்வளோ செஞ்சார்னா இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு எவ்வளோ செய்வார்? ஹல்லேலூயா. இப்படி வாழக்கூடாது. வேர்ட்ஸ் இதுக்கு செய்கே போதும், வார்த்தை தேவையில்லை. ஹல்லேலூயா. இந்த ராஜாவுக்கு காத்திருக்கிற மனவாட்டி இப்படி வாழக்கூடாது, இப்படி வாழணும். ஆமேன். சிலதுக்கு ஆக்ஷனே போதும், படத்தில் ஆக்ஷனே போதும்ல, வார்த்தை தேவையில்லை. இதெல்லாம் விசுவாசத்தினாலும் புரிந்து கொள்ளினாலும் உண்டாக வேண்டும். எப்படிப்பட்ட ஒரு ஹீரோ வராரு, நம்ம எப்படிப்பட்ட ஹீரோயினா இருக்கணும், யாருக்காக காத்திருக்கிறோம் அப்படிங்கிறது தான் விசுவாசத்தின் முக்கியமான காரியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. மீதமானதை அடுத்த வாரம் பார்க்கலாம். எழுந்து நிற்போம்.